நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சேனல் நண்பர்களுக்கும் அனைத்து சாப்பாடு பிரியர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி 1 kg சிக்கன் பிரியாணி சேலஞ்ச் வைக்கலான் இருக்கு. டைமர் இருக்கு, தண்ணி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் குழம்பு ஒரு பீஸ், இதுலேயும் குழம்பு பீஸ் இருக்கு. ஓகே, 2 முட்டை, லெக் பீஸ், லாலிபாப். ஓகே சரி, ஓகே, பீஸ் இருக்கு பார்த்தீங்க. 2 முட்டை இருக்கு, 2 முட்டை, 1 கிலோ சிக்கன் பிரியாணி. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, டைமர் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். கறி சூப்பராக வந்துருக்கு, நல்லா இருக்கு. டேஸ்ட் எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு கறியில். பிரியாணி உண்மையிலே பாயில்டு பிரியாணி மாதிரி இந்த கடையில் வாங்கிட்டு ரோல்ல பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அதே மாதிரியே இருக்குங்க. வேறு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான், டேஸ்ட் அருமையாக இருக்கு. பிரியாணி எப்படி செய்யணுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, போட்டுவிடலாம். சாப்பிட்றது பாய் பிரியாணி நம்ம கடையில் வாங்கிட்டு வர பிரியாணி மாதிரியே இருக்கு, சாம்பார் டேஸ்ட். ஆனால் வீட்டில் செஞ்சது தான். பிரியாணி குழம்பு சாப்பிடலாம் இல்லை, அப்படி உள்ள போது இதால் வரலாம் இல்லை. ஓகே, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நான் இதுக்கு வந்து லைட்டாக கறி பீஸ். லைட்டாக காசு நல்லா அழகாக டேஸ்ட் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீ நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நான் எதிர்பார்க்கல. இந்த டேஸ்ட் வரும். லாலிபாப் அதுவும் லைட்டாக வேக்காக இருக்கும். பிரியாணி சூப்பராக இருக்குது. நல்லா பிரியாணியில் போட்டு தான் கறி கொஞ்சம் வேக்காக இருந்துடும். இப்போ நல்லா இருக்கும்.
லெக் பீஸ் நானும் நல்லா தான் வந்துருக்கு. இந்த விதம் சரியாக வேகலை, கடிசாக இருக்குது. சூப்பரான அருமையான ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. இது செம்ம டேஸ்டான. அருமையான டேஸ்ட்டு, கறி நல்லா இருந்தது. நல்லா ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி, டேஸ்டான பிரியாணி. நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்க, எவ்வளோ சாப்பிட முடியும், யாரும் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி, கமெண்ட் போடுங்க. ரைஸு பிரியாணி ரைஸு கொஞ்சம் எவ்வளோ நீட்டமாக இருக்கணும். ஆனால் சாதா ரைஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியும். நார்மல் ரைஸ் போட்டோம் அப்படின்னா நான் சொல்லிட்டு வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் பாருங்க, ஒரு இன்ச்சு இருக்கு ஒரு ரைஸு. அரிசி உடையாமல் அப்படியே எடுத்துக்காங்க. பார்த்துருக்காங்க ரைட்டு போடுறாங்க. அரிசி உடையில கரெக்டாக எவ்வளோ நீளம் பாருங்க, எவ்வளோ நீளம் இருப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா இருக்கும். ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஒரு பீஸ் சாப்பிட்டேன், அப்புறம் ஒரு லாலிபாப் சாப்பிட்டேன். பிரியாணி நிறைய நல்லா அளவு அளவு அதிகம் டேஸ்டாக அது சாப்பிட்டாச்சு. ஒரு கிலோ ரைஸ், அது 3 நிமிஷம் 30 செகண்ட் ஒரு கிலோ ரைஸ் முடிச்சிட்டேன். இந்த கறி துண்டு சரியா ரஃப்பாக இருக்கு, வேகவே இல்லை. மறுபடியும் வேக வச்சு கொடுக்க சொல்லி வேணா சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டேன். ஒரு பீஸ் சாப்பிட்டேன், அப்புறம் ஒரு லாலிபாப் சாப்பிட்டேன். கறி பீஸும் சாப்பிட்டேன், பட்டு பிரியாணியில் வந்து கறி கொஞ்சம் கறி வேக மாட்டாங்க, அதை வச்சுருக்காங்க. வச்சுட்டு 2 முட்டை சாப்பிடாம இருக்கோம். குழம்பு ஊற்றிக்கலாம். டைமருக்குள்ள 1/4 கிலோ கறி, 1 கிலோ சிக்கன் பிரியாணி, 1/4 கிலோ சிக்கன், 1/4 கிலோக்கு மேலேயே இருக்கும். அது ஆக்சுவலாக அது வந்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் 13 நிமிஷம் 30 செகண்டில். 2 முட்டையும் சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்.